Hello guys, welcome back to another video. So இந்த வீடியோல பார்க்க போறோம்னா PVK ஓட எலெக்ஷன் கேம்பெயின் சாங் விசில் சாங் எஸ்பெஷலி சொல்லணும்னா ஸோ இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நாளாவே அது சாங் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு அஃபிஷியலாகவே ஈவினிங் 6 o'clock வந்துட்டு சாங் ரிலீஸ் ஆகிடுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் 6 o'clockலேருந்து கிட்டத்தட்ட 2 hours வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும், வரவே இல்லை சாங்கு. வெயிட் பண்ணி சரியான டென்ஷன் ஆகிடுச்சு எல்லாருக்கும். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 15 minutes ago போட்டிருந்தாங்க 8 o'clock கன்ஃபார்ம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொன்ன மாதிரி 8 o'clock சாங் வந்துருச்சு. அண்ட் பொலிட்டிக்கலி ஏகப்பட்ட விஷயம் போயிட்டே இருக்குது, நிறைய போயிட்டுருக்கு. நானும் வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக பெருசாக போடல. ஸோ இந்த சாங் வந்துட்டு எலெக்ஷன் சாங். இதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இதோட ஒப்பீனியன்ஸில் பேசிட்டு கண்டினியூஸாக வீடியோ போடலாமா வேணாமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் முடிஞ்சலாக்க வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நம்ம யூஸ்வலி ரியாக்ஷன்ஸ் தான் பண்ணிட்டு இருப்போம். பட் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம டிவிக்கு தளபதிக்காக கொஞ்சம் பொலிட்டிக்கல் வீடியோஸும் கொஞ்சம் போடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஓகேனா அதையும் பண்ணலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் சாங் எப்படின்னு சொல்லி பார்த்தலாம். பிகாஸ் ஹியூஜ் ஹைப்பு அஃபிஷியலாக வந்த சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாக் ஆந்தம் கொடிப்பாடல்னு சொல்லிட்டு தமிழங்குடி தலைவங்குடி பட்டி தொட்டி ஃபுல்லாக பட்டை கிளப்பிச்சு அந்த பாட்டு. அந்த மாதிரியான டக்கரான சாங்கு. அதுக்கடுத்து வந்தது தான் இது வரைக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரி சொல்லலாம், அப்படி கூட சொல்லலாம். பிகாஸ் இப்படி ஒரு பொலிட்டிக்கல் சாங்கு இந்தளவுக்கு ஒரு ரீச் கிட்டத்தட்ட நம்ம யூஸ்வலாக ஒரு நல்ல சாங் ஹிட்டான சாங்னா கூட ஒரு லிமிட்டுக்கு மேலே கேட்க சலிச்சிரும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு டயர்னஸ் கொண்டு வரும் அந்த சாங்கு, திருப்பி கேட்க தோணாது நமக்கு. பட் இந்த சாங்கு நம்ம மொபைலில், யூடியூப்பில் அண்டு நியூஸில், மெயினாக எந்த நியூஸ் சேனல் எடுத்தாலும் அந்த ஒரு பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணுற சாங் இந்த சாங் தான். அவ்வளோ ஓட்டி கேட்டிருப்போம், கிட்டத்தட்ட 1000 ஓட்டி கூட கேட்டிருப்போம். இப்போ கேட்டாலும் இப்போ மறுபடியும் அந்த சாங் போட்டால் கூட அந்த உங்க விஜய் சாங் வந்து சலிக்குது. அப்படி ஒரு சாங் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் ஆந்தம். அடுத்து இந்த உங்க விஜய் சாங்கு அந்த மிட்ல வர எல்லாத்துக்கும் தெரியும். ஆப்வியஸ்லி நிறைய விஜய் ஃபேன்ஸ் தெரியும். அந்த பிட் போர்ஷன் தான் சாதியனும் சாக்கடை இங்கே அந்த போர்ஷன், அந்த அப்படி ஒரு கூஸ் மூஸ் உடம்புக்கு அப்படியே புள்ளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்கள் விஜய் பீட் பண்ணுமான்னு தெரியல இந்த சாங்கு. பட் ஹோப்பிங் டு பி ஏன்னோ ஒரு குட் சாங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். பிகாஸ் எலெக்ஷன்ஸ்க்கு இந்த கம்மிங் 23 வந்து எலெக்ஷன்ஸு. ஸோ அது வரைக்கும் இதை தான் ரிப்பீட்டடாக முடிஞ்சளவு புஷ் பண்ணுவாங்க. உங்கள் விஜய் ஆல்சோ இருக்கும். பட் அட் த சேம் டைம் இதையும் புஷ் பண்ணுவாங்க. பிகாஸ் இது அந்த சின்ன விசில் ரிலேட்டடாக இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் நிறைய புஷ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீ பார்க்கலாம். சாரி மீன்ஸ் டக்குன்னு பார்த்துடலாம். சாங்கை பார்த்துட்டு சாங்கோட ஒப்பீனியன் என்றதை பின்னாடி பேசலாம். ஓகே, ஒப்பீனியன் என்ன கைஸ், எல்லாமே பாசிட்டிவ் தான். ஓகே, 3, 2, 1. தமிழ் ஒட்டுக்கள் லிவிங் தூக்கப்பட்டது. பெண்கள் வாக்குறுதி. தளபதி பணத்தை சேர்க்கும் இந்த ஆசைகளை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காசை வாங்கி ஒன்றை விட்டுடாம வாடி ஆசைப்பட்ட தமிழ் நாட்டை தரானே. தமிழ் போக்க மாட்டேன் நான் தன்னந்தனியாளு நம்ம பாரு கொஞ்சம் லோகம் வேணா இங்க எட்டு கோடி பேரு நல்ல பால் ஸ்டேட் எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல வங்க போன நீ விசில் கடி ஓட்டே. வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு எஸ் எந்த எலெக்ஷனுக்கு இந்த மாதிரி நடந்திருக்காது. சாங் கொஞ்சம் லென்த்தியாகவே இருக்குது, விச் இஸ் வெரி வெரி குட்.
ஈரோடு, சேலம், சென்னை, பெரம்பூர், மதுரை, விக்கிரவாண்டி. சார் ஒரு எமோஷ்னலாக ஒரு டவுன் போய் ஒரு காவலன் கையில் எங்க விசில் சேரும், கிருதங்க கையில் சேர்ந்திருக்காது. யாரடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும், தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது. திரையால வந்தவன் கடை மாறிது, அது தாங்கும் மக்களுக்கு துணையாகுது. தமிழ் தூங்காமலே கிளி தூங்காதேடா, இந்த வேண்டை பின் பார்க்காதேடா. நான் தன்னந்தனியாளு நீ எல்லாம் நம்ம பாரு. கொஞ்சம் நவந்தா இங்க எட்டு தாண்டி பேரு. ஊஸ்பம் டைலாக். நல்ல போலீஸ் கேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல பங்க போன நீ விசில் கடி ஓட்டே. விசில் விசில். போட்டு உங்க விஜய் நான் வர விசில் அடிக்க ரெடியா? அதனால கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய சாங் தான் அது. கிட்டத்தட்ட 6 minutes and 6 நிமிஷத்துக்கிட்ட வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஃப்ளாக் சாங் கொடிப்பாடலுக்கும் உங்கள் விஜய் சாங்குக்கும் அந்த லெவலில் கம்பேர் பண்ணாது. பிகாஸ் இது வந்து ஒரு நல்ல ஒரு ரொம்ப சீரியஸான மூடு. அது உங்கள் விஜய் சாங் வந்து நீங்கள் வைப் பண்ணலாம், தமிழங்குடி சாங் வந்து நீங்கள் வைப் பண்ணலாம், வைப் பண்ணி அந்த உணர்ச்சி மீது ஆடலாம். பட் இது வந்துட்டு என்னென்னா ஒரு நல்ல என்ன சொல்கிறது திருத்துறதுக்கான படம்னு சொல்லல, ரியாலிட்டியை புரிஞ்சு இதோட கிராவிட்டி இருக்குல்ல, இந்த எலெக்ஷனோட கிராவிட்டி இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னதான் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் கடைசியில் வந்து ஓட்டுன்னு வரப்போ விசிலுக்கு தான் போடணுன்றதுக்காக அது ஒரு சீரியஸான நோட்டில் பண்ண சாங் மாதிரி பிகாஸ் இடையில ஒரு மிட் போர்ஷன் இந்த ஒரு லேடி ஃபீமேல் வெர்ஷன் ஒன்று இடையில வருது, அது ஆகட்டும்.
அது ஃபுல்லாகவே ஒரு ரொம்ப எமோஷனல் நோட்லேயே கொண்டு போயிருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் த சாங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டு நல்லா ஒரு புள்ளி உரும்பு அந்த பீட்டுக்கு வந்து அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்தாலும் இது ஒரு மாஸ் சாங்குன்றதை தாண்டி ஒரு அவேர்னஸ் சுச்சுவேஷனுக்கான அந்த விசில் சின்னத்தை எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு இது. ஸோ பயங்கரமாக இருக்குது பாட்டு. கண்டிப்பாக அது ஃபஸ்ட் டைம் கிட்ட இருக்கிறதுனால அது இப்படி இருக்குது. இன்னும் அடுத்து திருப்பி இனிமேல் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு பாலிமல் அந்த மாதிரி நிறைய நியூஸ் இது போடுவாங்க. பிகாஸ் அது டேரக்ட்லி அந்த விசில் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் இந்த சாங் வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் சாங்கை போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இங்கோ விஜய் தமிழ் மொழி அதெல்லாம் யூஸ்வலாக போடுவாங்க. பட் இந்த சாங் கொஞ்சம் டவுட்டு தான். பட் அதனால் நம்ம யூடியூப்பில் அது மாதிரி இன்ஸ்டா எடிட்ஸில் அந்த மாதிரி தான் நிறைய இதை பார்ப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமாக இருக்குது சாங்கு. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்னும் நிறைய இதை வச்சு நிறைய என்ன பண்ணுவானுங்க, ஊபிஸ் ஆகட்டும் இல்லை இந்த நாம் தமிழர் தம்பிகள் ஆகட்டும், அவங்களோட வாக்கு பயங்கரமாக அடிபடுன்றப்ப இருக்கிற அவதூறு அசிங்கப்படுத்துறது, இப்போ சொன்ன விஜய் சொல்கிற மாதிரி ஏளனமாக பார்க்குறது, தனியாக ஆள் ஆனால் ஏளனமாக நிற்பாருன்றவங்கள உண்மைதான். ஏகப்பட்ட இது சொல்கிறாங்க, ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்குது, கேப்பே விட நடந்துகிட்டே இருக்குது. பட் அத்தனையும் தாண்டி அத்தனையும் சகிச்சுக்கிட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகுன்ற ஒரு கட்டாயத்தில் வந்து விஜய் இருக்காப்புல, பண்ணுற அந்த ஒரு உத்தியோகத்தில் இருக்காப்புல. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவோம். மெயின்லி என்னோடய அசம்ஷன் படி விஜய் ஃபேன்ஸ், நீங்கள் ஒவ்வொரு விஜய் ஃபேனுமே உங்கள் வீட்டில் இருக்கிற ஓட்டையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டையும் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களோட ஓட்டையாச்சும் கன்வெர்ட் பண்ண வச்சிங்கனாலே அது ஒரு பெரிய ஒரு பிக் சேஞ்சை கொண்டு வரும். பிகாஸ் நம்ம யூஸ்வலி திராவிட நாடு டிஎம்கே நல்லா பண்ணியிருக்கு, நல்லா பிடிக்கும் எல்லாம் ஓகே. தேர் ஆர் குட் அண்ட் தேர் ஆர் பேட்ஸ்னும் ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. பட் என்னன்னா மேபி இப்போ ஒரு மரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பழம் ஒரு ஆப்பிள் வந்து கொடுக்குறாங்கன்னா, நம்ம ஒரு தமிழ்நாடுன்ற ஒரு மரம் அது கிட்டத்தட்ட ஒரு 100 ஆப்பிள் அதுலேருந்து வருதுன்னா அது பொதுமக்களுக்கு ஒரு 10 ஆப்பிள் மட்டும் கொடுக்குறாங்க வைங்களேன். பட் தேர் இஸ் நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, நிறைய பண்ணலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பண்ணலாம். பட் அத்தனையுமே பண்ணாமல் மக்களை ஏங்க வச்சுக்கிட்டு ஒரு மிடில் கிளாஸ் அந்த ஒரு ஏழை அந்த மனப்பான்மையில வச்சுக்கிட்டு நிறைய பண்ணியிருக்கலாம், நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம். பட் இருந்தாலும் அதை பண்ணாமல் சும்மா 1-2 அந்த மாதிரி பண்ணிவிட்டு சமூக நீதின்ற பேருக்கு பேசிட்டு, பட் ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே ஃபாலோ பண்ணாமல் அப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சேஞ்சு கொடுத்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். இது இன்னும் இஃப் யூ கேன் டூ தட் ஆர் நாட்ன்ட்டு நமக்கு கொடுக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தெரியும். நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, இல்லைப்பா எக்ஸ்பீரியன்ஸோட வாப்பான்னு சொன்னால் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட் கிடைச்சா நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்னொரு போக முடியும். உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்னா நீ முதல்ல அதில் உள்ளே போகணும்ல, நீ உள்ளே வரக்கூடாதுன்னா எப்படி? அதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டும். என்ன பண்ணியிருப்போம்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இதுவாக இருப்பது ரொம்ப இதுவாக போகுது அந்த மாதிரி இல்லை. பிகாஸ் எப்படி பார்த்தீங்கன்னா வெல் ஸ்ட்ரக்சர்டு வெல் பீப்புள் அரௌண்ட் தான் இருப்பாங்க, சுற்றியுமே இருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. தலைமை மட்டும் அந்த அமைச்சர்கள் அந்த மாதிரி தான் மாறுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். தமிழ்நாடு ஒன்றும் அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இன்னும் இதாகிடாது. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு இது கொடுப்பாருன்ற நம்பிக்கை ஆஸ் விஜய் ஃபேன் நினைக்கிறீங்க. ஸோ நிறைய பேர் அதை அப்ரூவ் பண்ணுவீங்க நினைக்கிறேன், அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஏகப்பட்ட தளபதி ஃபேன்ஸ் இருப்பீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட ஓட்ஸ்லாம் வந்து விசில் சின்னத்துக்கு போட சொல்லி கேளுங்க. நல்ல ஒரு பீக் அட்ரனலைன் ரஷ்ல இருக்கிற மாதிரி இருக்குது சாங்கு. இடையில மிட் போர்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் பட் அந்த மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வரும்போது அப்படியே நல்லா ஃபயர் ஒரு அட்ரனலைன் ரஷ்ல ஒரு சாங் பண்ண அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ பயங்கரமாக இருக்குது இந்த சாங்கை. நீ ஐ திங்க் கம்மிங் 23 வரைக்கும் ஃபுல் ரொட்டேஷன் தான் இருக்குது. உங்கள் விஜய் இந்த 2-3 போடுங்கடா, நல்லா திரும்புகிற பக்கம் கூட நீ விஜய் தான் இருக்கணும், அதுதான் மேட்ரு. ஏன்னா எலெக்ஷன் டைமில் எந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வேல்யூ இருந்துகிட்டே இருக்கோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு ஓட் கமிஷன் வரும். ஸோ கடைசி வரைக்கும் அந்த இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு தளபதியோட பற்றின நியூஸ் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் கடைசியத்தில் அது நமக்கு வந்து பெரிய பாசிட்டிவ் வந்து முடியும். அந்த விசிலுக்கு ஓட்டு போடுங்க. ஸோ சரி நடந்துடும் கைஸ், டேக் கேர்.